உண்மையிலேயே சில நேரங்களில் வியப்பாக இருக்கிறது. என்னடா இது? நான் காமராஜ் காலத்திலிருந்து இன்று வரை அரசியல் உலகத்தில் 55 ஆண்டுகள் வாழ்ந்து விட்டேன். ஆனால் இனி தேராது தமிழகம். இந்த இளைஞர்கள் அத்துணை பேரும் கெட்டொழிந்து போனார்கள். விதியே விதியே தமிழச் சாதியை என் செய்ய நினைத்தாய் எனக்குறையாயோ என்று பாரதி புலம்பியதைப் போலத்தான் கண்மூடுகிற கடைசி நாள் வரை நாம் புலம்பிவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிற பொழுது காரிருள் படிந்து கிடக்கக்கூடிய அரசியல் வானத்தில் ஒரு மின்னல் கீற்றாக மெல்ல தொடங்கி இன்றைக்கு பெருவெளிச்சமாக புறப்பட்டிருக்கின்ற அண்ணாமலையை நான் பாராட்டுகிறேன். அண்ணாமலையை பாராட்டுகிறேன். எப்படியோ எனக்கு என்ன தெரியுமா, எதை தின்றால் பித்தம் தெளிவும், அவ்வளவுதான். நேற்று அவரை சொன்னீர்களே, முந்தா நாள் இவரை சொன்னீர்களே, எதற்கு சொன்னேன்? நான் நிற்கிற இடத்திலே தான் நிற்கிறேன். எந்த இடத்திலும் சோரம் போகவில்லை. நான் எந்த இடத்திலும் போகவில்லை. இந்த திராவிட கட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து பெருந்தலைவர் காமராஜர் கொடுத்து விட்டு போன அந்த தேவ வாசகத்தை என் கண்ணாலே தரிசித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நான் மாறி மாறி பயணிக்கிறேன். நான் முதலமைச்சராக வேண்டும் என்று என்றாவது யோசித்தேனா? என்னை மையப்படுத்தி என்றாவது அரசியல் செய்தேனா? இல்லை. என்னை பற்றியே நான் சிந்திக்கவில்லை. மனதளவில் நான் துறவியாகிவிட்டவன். எனக்கு எந்த ஆசாபாசமும் கிடையாது. எனக்கு எந்த விருப்பம் இல்லை, எந்த நோக்கமும் இல்லை. இந்த தமிழ்நாடு உருப்பட வேண்டும், அதுதான் மிக முக்கியமானது. கண்ணனுக்காகவே உருகி உருகி மீரா பாடுவாள். மீரா பாடுகிற பொழுது மே தோ பியார் திவானா என்று நினைக்கிறது. மேன் தோ பியார் திவானா என்றால் ஓரளவு அண்ணாமலை இப்படி ஹிந்தி படித்திருப்பாருன்னு நினைக்கிறேன். மேன் அதுதான் தப்பு. இது ஒழியணும் அது ஒழியணும்னு சொல்றது முதல்ல ஒழியணும். எல்லாம் வாழட்டும். மேன் தோ பியார் திவானா என்றால் நான் உனக்காக வெறி பிடித்த காதலி ஆகிவிட்டேன். கண்ணனுக்காக அவள் பாடுகிறாள். அரண்மனை வாசத்தில் 1000 சுகங்களை அனுபவித்து இருக்க வேண்டியவள் மீரா. ஆனால் அந்த அரண்மனையை முற்றாக துறந்து விட்டு கண்ணா 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 என்று கதறி கதறி இதயம் முழுவதும் கண்ணனையே நிரப்பி அந்த கண்ணனோடு இணைந்து விட வேண்டும் என்று ஒவ்வொரு கிராமத்தின் தூசு படிந்த வீதிகளிலெல்லாம் கண்ணனுக்காக புலம்புகிறாளே, அப்படித்தான் ஒரு நல்ல அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். நண்பர்களே, பல வடிவங்களில் பார்த்து பார்த்து பாடி பாடி பரவசப்பட்டவன் தானே பாரதி. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? ஒன்று பரம்பொருள், நாம் அதன் மக்கள் என்கிறான். ஒன்றுதான் பரம்பொருள். சிவனுக்காகவே உருகி 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 உள் எலும்பே உருகக்கூடிய அளவுக்கு அழுது அழுது தொழுது தொழுது பாடினாரே மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை படித்து வெள்ளைக்காரனை உருகிவிட்டானே ஜியு போப். ஆனால் அந்த மாணிக்க வாசகரை என்ன சொல்கிறார்? ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடினாம் தெள்ளேனம் கொட்டோமோ. பரம்பொருள் என்பவன் ஒரு நாமத்திற்கு உட்பட்டவன் இல்லை, ஒரு உருவத்திற்கு கட்டுப்பட்டவன் இல்லை. எங்களுக்கு தெரியும், ஒருவன் தான் பரம்பொருள். இந்த உலகை படைத்து உயிர்களை படைத்து எங்களை காத்து பராமரிக்க கூடியவன் ஒருவன் தான். ஆனால் அந்த ஒருவன் எப்படி இருப்பான்? பிரம்மம் என்று பேசுகிறது உபநிடதம், தெய்வங்கள் என்று பேசியது வேதம், பிரம்மம் என்று பேசியது உபநிடதம். பிறகு வந்தார்கள், குறிப்பாக ராமானுஜர் வந்தார் 900 ஆண்டுகளுக்கு முன்னாலே. நீங்கள் அறிவு சார்ந்தவர்களுக்குத்தான் பிரம்மம் என்ற ஒன்றை பற்றி அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். சாதாரண மக்களும் இறைவனோடு நெருக்கமாக சென்று சேர வேண்டும் என்றால் அவன் வடிவமற்றவன், அவன் எந்த குணங்களும் அற்றவன்,
என்று பேசினால் பயன் இல்லை. அவனுக்கு சில வடிவங்கள் கொடுத்து, சில குணங்களை கொடுத்து, அவன் மீது பக்தி செலுத்தி அவனிடமே நம்மை ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் இந்த இந்து சமயத்தினுடைய வளர்ச்சி. எனவே உங்களுக்கும் எங்களுக்கும் பெரிய வேறுபாடு ஒன்றும் கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், வெறும் புழுகு மூட்டைகள் இந்து புராணங்களும் இந்து இதிகாசங்களும். நீங்கள் வேதத்தை பார்த்தால் ஒன்று ஸ்ருதி, இன்னொன்று ஸ்மிருதி என்கிறோம். ஸ்ருதி என்பது ஒன்று, ஸ்மிருதி என்பது ஒன்று. நம்முடைய உதயநிதி அவர்கள் சொல்கிறார், கொசுவை அடிப்பதை போல, மலேரியா ஒழிப்பதை போல சனாதனத்தையும் ஒழிக்க வேண்டும் என்கிறார். சனாதனத்தின் மீது உங்களுக்கு என்ன கோபம்? சனாதனம் தான் பெண்ணடிமைத்தனத்தை கொண்டு வந்தது. சனாதனம் தான் சாதிகளிலே உயர்வு தாழ்வு கற்பித்தது. இதை ஒரு ஏறக்குறைய 70-80 ஆண்டுகளாக திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய அறிவு சுடர்பரப்பும் மனிதர்கள் எல்லாம் இதைத்தான் பேசுகிறார்கள். அதற்குத்தான் நான் விடை சொன்னேன். நீங்கள் சனாதனம் தர்மம் என்பது வேறு, வருணாசிரம தர்மம் என்பது வேறு. அடிப்படை புரிதலே இல்லாமல் நீங்கள் பேசினால் இப்படி. வேதங்களும் உபனிஷதங்களும் வழங்கக்கூடியதுதான் சனாதன தர்மம், அதுதான் ஸ்ருதி. ஸ்ருதி என்பது என்றும் நிலையானது, என்றும் நிலையானது. அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார், nothing is eternal, nothing is eternal, everything is changing. நிரந்தரமானது என்று ஒன்றும் கிடையாது. எனவே சனாதனம் நிரந்தரமானது என்று சொன்னால் நான் அதை ஏற்க மாட்டேன். எல்லாமே மாறக்கூடியது என்கிறார். எல்லாம் மாறக்கூடியதுதான். தோன்றியது அனைத்தும் அழியும். ஆனால் உண்மை நேற்று ஒன்றாகவும் இன்று ஒன்றாகவும் நாளை ஒன்றாகவும் நிறம் மாறக்கூடியதில்லை. உண்மை என்றும் ஒன்றாக இருக்கும். அந்த உண்மைதான் கடவுள் என்கிற பொழுது கடவுள் எப்பொழுதும் நிலையானவன் தான். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கலகலத்து போயிருக்கிறது. ஏனென்றால் எந்த அளவுக்கு இவங்க என்னவோ பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில் என்னவோ பிஜேபி ஏடிஎம்கே கபலீகரம் செய்துவிடும் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. அப்படின்னா திமுக எங்களோட கூட்டணியில் இருந்து அதை நாங்கள் கபலீகரம் பண்ணோமா? அதாவது எவ்வளவு தூரம் பொய்யும் புனைச்சுருட்டும் மூலதனமாக கொண்டு அரசியலில் மிக கீழ்த்தரமாக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தலைமை செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது தெரியுது. ஆனால் உண்மையில் நாங்கள் அதிக சீட்டு கேட்போம் என்று என்னுடைய நண்பர் வைகோ அவர்கள் சொல்லிட்டாருன்ன உடனே இந்த நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் பல்லடத்தில் மதிமுக வேட்பாளராக இருந்தவரை இப்போது திமுகவில் மெம்பர் ஆக்கியிருக்காங்க. அப்போது கூட்டணி கட்சியை குலைத்து கபலீகரம் செய்வது திமுகவா பிஜேபியா? நமக்கு வெளிப்படையாக தெரியுது. ஏன்னா நீங்களும் எங்களோட இருந்தீங்க 5 வருஷம் கூட்டணியில். நாங்கள் ஒன்றும் திமுகவை உடைத்து கபலீகரம் செய்யலையே. அப்போ எப்படி ஏடிஎம்கே பண்ணும் பிஜேபின்னு பேசுறது பயம் கப்பி கொண்டு இருக்கிறது. அதாவது இந்த கிமு கிபிம்பாங்க. கிமு கிபின்னா என்ன? கிருஷ்ணனுக்கு முன் கிருஷ்ணனுக்கு. அதையும் அப்படி சொல்லணும் நம்ம. அதனால் அது மாதிரியாக இன்னைக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்ததுக்கு முன் வந்ததுக்கு பின் அப்படின்னு இன்றைக்கி தமிழ்நாடு அரசியல் மாறி இருக்கிறது. ஏனென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி விஸ்தாரணம் செய்யப்பட்டு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதில் இணைந்த 6 மணி நேரத்திற்குள்ளாக இங்கே பக்கத்து தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற கவிஞர் கனிமொழி அலறியது நமக்கு கேட்டது. ஐயோ 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 ஐயோ,
பிஜேபி அதிமுக திட்டுச்சு, அதிமுக பிஜேபி. நான் கேட்குறேன், காங்கிரஸ் வெளியில் போனப்போ திரு மு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார்? ரொம்ப நல்லது, கூடா நட்பு கேடாய் முடியும்னு. அந்த காங்கிரஸோடு இன்றைக்கி திமுக கூட்டணி வச்சுருக்கா இல்லையா? சரி, 2016 கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தையும் திமுகவை கழுவி ஊற்றாததா? அப்போ என்ன, அவங்க ஒரு கூட்டணி வச்சுருந்தாங்க, மானாக்குவா மக்கள் நல கூட்டணி. அதானே, நான் கரெக்டாக தானே சொல்கிறேன்? அந்த மானாக்குவை வச்சுக்கிட்டு திமுகவை என்ன பாடுபடுத்தினாங்க. இப்போ 19லேருந்து வெக்கமே இல்லாமல் ஒன்றா இருக்கீங்க. அது எதை காட்டுது? இவங்க பேசட்டான், அதுக்கு நம்ம வந்து மீனிங்ஃபுல் கிரிட்டிசிசம் இருந்தால் நாம் அதுக்கு பதில் சொல்ல போகிறோம். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் பயம் கப்பி போய் உளறி கொண்டிருக்கிறது என்பது தான் இன்றைக்கு நிலைமை. தமிழக மக்கள் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்காங்க. 2026 மே இறுதிக்குள் இன்றைக்கி தமிழகத்தில் இருந்து கொண்டு இருக்கின்ற ஊழல், ஊழல், போதை அரசாங்கம் தூக்கி எறியப்படும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தாய்மாரையும், ஒரு பெற்றோரையும், ஒரு பெரியவர்களையும் கேட்டுக்கிறேன், தயவு பண்ணி நம்முடைய குழந்தைகள் இந்த திமுக என்கின்ற தீய அரசாங்கத்தின் மூலம் போதைக்கு ஆட்படுத்தப்படாமல் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டியது ஒரு பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் இருக்கின்ற கடமை. திராவிட முன்னேற்றம் அவர் என்ன, ஜாஃபர் சாதிக்கா, அந்த கும்பலோட கட்சி இது. போதைப் பொருட்களின் ஆதிக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற தமிழக இளைஞர்களின் அடுத்த தலைமுறையை அழிப்பதற்காக இருக்கின்ற ஒரு தீய அரசு. ஆகவே இந்த போதை அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அது போடுகின்ற வேடங்கள், திடீர்னு அவங்க எடுக்கிற அவதாரங்கள், இது எல்லாம் மக்களை இன்னும் 10 மாதம் ஏமாற்றலாம்.